தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றிக் கழகம் தீவிரமாக தயாராகி வருகிறது. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வகையில் திட்டங்களை விஜய் ஆலோசித்து வருகிறார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக சென்று மக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் ஆண்டை சிறப்பாக கொண்டாடிய நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாவது பொதுக்குழு கூட்டமானது இன்று நடைபெறுகிறது. சென்னை திருவான்மையூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் காலை 9 மணிக்கு தொடங்கியது. இந்த நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலை கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா அல்லது தனித்து போட்டியிடுவதா என்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வளவு பரபரப்புகளுக்கு மத்தியில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்தை வருங்கால முதலமைச்சர் என கூறி சென்னையில் போஸ்டர்கள் ஒட்டி இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த போஸ்டரில் மதிப்புமிகு தளபதி அவர்களை பொதுக்குழுவிற்கு அழைத்து வரும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் எங்களின் அரசியல் ஆசான் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் வருங்கால தமிழக முதலமைச்சர் வருக வருக என குறிப்பிட்டு அன்புடன் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் ஈசிஆர் சரவணன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போஸ்டர் சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து போஸ்டருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என ஈசிஆர் சரவணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், போஸ்டர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. போஸ்டர் எதுவும் தென் சென்னை புறநகர் மாவட்டம் சார்பில் ஒட்டப்படவில்லை. மாற்றுக் கட்சியினர் யாரோ செய்த சதிதான் அந்த போஸ்டர் என்றார். மேலும் என் மீது அவதூறு பரப்பும் வகையில் போஸ்டர் ஒட்டி உள்ளார்கள். ஏற்கனவே தேனியிலும் இதே போல போஸ்டர் ஒட்டி சர்ச்சையானது. தயவு செய்து நேரடியாக அரசியல் செய்யுங்கள், முதுகில் குத்தாதீர்கள் என அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.